நரசிம்மா படத்துல விஜயகாந்துக்கு ஷாக் வைக்கிறதுக்கு நடந்துகிட்டே ஸ்டைலா ஒருத்தர் வருவார்ல, அவர் பேர் தான் வேணு அரவிந்த். நிறைய 2K கிட்ஸுக்கு இந்த மீம் மூலமா தான் அவருக்கு வந்து அறிமுகம் ஆயிருப்பாங்க. ஆனா 90s கிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சீரியல், நிறைய படங்கள்ல குட்டி குட்டி வேடங்கள்ல வந்து அவர் வந்து நடிச்சிருப்பாரு. மணிரத்னம் சாரோட படங்கள்ல எல்லாம் டாக்டர் அந்த வேடங்கள்ல எல்லாம் வந்து நடிச்சிருப்பாரு. வாணிராணி, அலைகள், அதுக்கப்புறமா செல்வி, இந்த மாதிரி சீரியல் எல்லாம் ரொம்பவே முக்கியமான கேரக்டர்களை பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தரா வந்து இருந்துகிட்டு இருந்தாரு. வாணிராணி சீரியல் வந்து 2K கிட்ஸ் கூட நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இப்படி படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வேணு அரவிந்த் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வழியா சினிமாவுக்குலாம் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் பயன்படும் வகையில என்னோட கதைகளை வந்து நான் சொல்லலாம், என்னோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணலாம், என்னோட சினிமா நாலேஜ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படி இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு எல்லாம் கனெக்ட் ஆவாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அடுத்த வீடியோலயே அதை மொத்தமா உடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மேஜரா வந்து இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல பிடிஎஸ்ல நடந்த, ஏன்னா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவங்க கூட நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள், இந்த குறிப்பிட்ட சீன் எடுக்கிறதுக்கு பின்னாடி பிடிஎஸ் சம்பவங்கள், இதெல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பார்க்க வேண்டிய படங்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாரு, படங்களை ஷேர் பண்ணுவாரு. பொதுவா இந்த பார்க்க வேண்டிய டைரக்டர் ஆக வேண்டியவங்க பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு கொரியன் படம், அமெரிக்கன் படம், இந்த மாதிரி படங்களை தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் தமிழ்ல இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சொல்லுவாரு. சில நுவான்சஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டா வந்து பிக் பண்ணி சொல்றதுல வந்து அடிச்சுக்கவே முடியாது நம்ம சார. அதே மாதிரி டைரக்டர்ஸ் பண்ணக்கூடாத தவறுகள் என்ன, நடிகர்கள் பண்ணக்கூடாத தவறுகள் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்களையும் வந்து அவர் சொல்லுவாரு. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். குட்டி கதைகள் அவர் சொல்றது வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஆரம்பிச்சு வெறும் 30 ரீல்ஸ் கிட்ட தான் போட்டிருக்காரு. எல்லாமே அவ்வளவு ஃபீல் குட்டா வந்து இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க பார்க்கல அப்படின்னா அவரோட பேஜை போய் ஃபாலோ பண்ணி சினிமா ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் நிறைய சினிமா விஷயத்த, சினிமா படங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க.